ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அனைவரையும் மனம் திறந்து வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த ஜெப நேரத்துக்காக கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. நம்மெல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். எல்லா கர்த்தரை நாம் ஸ்தோத்திரித்து ஜெபத்துக்கு ஆயத்தமாவோம். இவன் நமக்கு இறங்கி வந்திருக்கிறாரு. அவருடைய மகத்தான பிரசனம் இறங்கி வந்திருக்கிறது. அவருடைய வல்லமை இறங்கி வந்திருக்கிறது. அவருடைய அபிஷேகம் இறங்கி வந்திருக்கிறது. நாமத்தை உயர்த்த போகிறோம். கைவிடுத்தி ஆமென் சொல்லுமா? எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அல்லேலூயா. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. குரலும் கேட்குதையா, உள்ளம் எல்லாம் அன்பால் பொங்குதையா. குரலோ கேட்குதையா, உள்ளம் எல்லாம் அன்பால் பொங்குதையா. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாதே என் இயேசுவே, உம்மை எல்லோ பற்றி கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? மகத்துவமுள்ள அபிஷேகத்தை வல்லமை இறங்கி வருகிறது. மகா பரிசுத்தமுள்ள ஆவியானவரே, இந்த நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் வல்லமை இறங்கி போகும்படி செபிக்கிறேன். கல்வாரின் வல்லமை இறங்கும்படி செபிக்கிறேன். அபிஷேகத்தின் வல்லமை இறங்கும்படி செபிக்கிறேன். ஆண்டவர் பிசாசு வெட்கப்பட்டு போகும்படிக்கு செபிக்கிறேன். நன்மைகள் பல மடங்கு பெருகும்படிக்கு செபிக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுவராக. தேவன் மகிமைப்படும்படியா செபித்திருக்கிறையா. கர்த்தாவே, செபவனுக்காக ஸ்தோத்திரிக்கிறையா. குறிப்பாக வியாதிப்பட்ட மக்கள் மேல் ஆண்டவரே கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கும்படியா செபித்திருக்கிறேன். கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கும்படியா செபித்திருக்கிறேன். வல்லமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக. வியாதியை மாற்றுவீராக, கேன்சரை மாற்றுவீராக, பில்லிசுரத்தை உடைத்து போடுவீராக. உங்களுடைய அக்கினி ஓர்த்தாவே பிள்ளைகள் மேலே, குடும்பத்தின் மேலே அக்கினி இறங்கும்படியாக கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறையா. அல்லேலூயாவுக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. என் தேவ சனவே வல்லம் அரங்கேற்றிருக்கும். இதோ இந்த ஜபத்தை கர்த்தர் வார்த்தை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். மிஸ்ஸஸ் நான்சி, உண்மை வல்லம் அரங்கேற்றிருக்க நான்சி, உபத்திரப்பட்டு உட்கார்ந்து இருக்கிற நீ தூங்கி மகளை 3 மாசங்களாக நான்சி, சாப்பிட ரொம்ப கஷ்டப்படுகிற, உடம்பெல்லாம் வெளுத்து போச்சு பயங்கரமாக, நட கஷ்டப்படுகிற நான்சி, உண்மையில் வல்லம் இறங்கிட்டு இருக்கு மகளே. தேவன் தொட்டுனை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். நன்றி பரிசுத்த பிதா. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சண்முகம், உண்மை வல்லம் இறங்கிட்டு இருக்கு மகனே. நீ தோண்டு போய் உட்கார்ந்து இருக்கிற, ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் இழந்து போயிட்டு உட்கார்ந்து இருக்கிற, கர்த்தரை வாக்கு கொடுக்கிறார். சண்முகம், உண்மை வல்லம் இறங்கிட்டு இருக்கு. நீ ஆன்லைன் மூலமாக பணத்தை இழந்து விட்டு உட்கார்ந்து இருக்கிற, செத்து போக முடிவு பண்ணிருக்கிற மிஸ்டர் சண்முகம், பயப்படாதே. உன் துக்கம் இயேசுவுக்கு மாற்றுகிறார். நீ ஆண்டுக்கேற்ற பாத்திரமா விளங்குவே, வெட்கப்பட்டே போக மாட்டேன். வல்லம் அரங்கேற்ற ஆண்டவரே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிஸ்டர் சாலமோன், உண்மை வல்லம் அரங்கிட்டு இருக்க சாலமோன், மனம் சோர்ந்து போயிட்டு குடும்பத்தில் சமாதானம் இல்லாம ரொம்ப வேதனைப்பட்டு கலங்கி இருக்கிற, சரியா வேலைக்கு போக முடியல மகனே, சாப்பிடாம உட்கார்ந்து கொண்டு இருக்கிற, தோண்டு போய் உட்கார்ந்து இருக்கிற மிஸ்டர் சாலமோன், உண்மையில வல்லம் அரங்கிட்டு இயேசு நீ சந்தோஷப்படுத்துறாரு. உன் துக்கம் எனக்கு மாற்றப்படுகிறது. நீ பயப்படாதே. அல்லேலூயா. மிஸ்டர் பொன்ராஜ், உண்மை வல்லம் அரங்கிட்டு பொன்ராஜ் ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் இழந்துட்டு வேலைக்காகவே பயந்து உட்கார்ந்து இருக்கிற, திரும்ப பணம் கையில் கிடைக்குமா, திரும்ப பணம் கையில் கிடைக்கும்போது நீ விசுவாசி வெட்கப்பட்டு போக மாட்டேன். உன்னை கர்த்தர் காத்து
காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நகற்றும். நன்றி ஆண்டவரே. இதோ சகுந்தலா, நீ படுத்த படுக்கையா இருக்கிற சகுந்தலா, ஒரு கை கால் மருத்துவ போய் கிடக்கிறது, வயிற்றுல பயங்கர கேன்சர் போன்ற வியாதிக்கு மிஸ்ஸஸ் சகுந்தலா, ஒரு வயிற்றுக்குள்ள வல்லம் இறங்கிட்டு இருக்குது, வல்லம் இறங்கிட்டு இருக்கு சகுந்தலா, வயிறு வீங்கி இருக்குது, சரியா மோஷன் போக முடியல, வாமிட்டு வருது, சாப்பிட்டா ஜீரணம் ஆகல, படுத்த படுக்கையா இருக்கிற, நீ 10 lakhs செலவு பண்ணி மகளே சோர்ந்து போய் படுத்திருக்கிற, எங்கே குணமடைய, இதோ வயிற்றுக்குள்ள வல்லம் இறங்கிட்டு இருக்கு மிஸ்ஸஸ் சகுந்தலா, தேவன் தொட்டு சுகமாக்கிட்டு இருக்கிறாரு, வல்லமை இறங்கிட்டே இருக்கு சகுந்தலா. அது ஒரு மந்திர கட்டு உனக்கு. That is not a physical problem. மிஸ்ஸஸ் சகுந்தலா, அந்த வயிற்றுக்கு அந்த கேன்சர் இருப்பது உடைந்து வெளியே புறப்படுகிறது. கர்த்தர் சுகமாக்கிட்டு இருக்கிறார். நீ வசிக்கிற இடம் குன்றத்தூர் மகளே, படுத்த படுக்கையா இருக்கிற தேவனை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். போ, நீ வெட்கப்பட்டு போக மாட்டே. உன்னை கர்த்தர் பெரிய சாட்சியா வைப்பார். இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு உன்னை வைத்திருக்க அந்த கேன்சர் வெளியே புறப்பட்டு போகிறது. நீ ஆண்டவருக்கு முன்பாக சுகம் பெற்று அவர் நாமத்தை உயர்த்துவ. பயப்படாது, வல்லமை இறங்கிட்டு இருக்குது. நன்றி பரிசுத்த பிதாவே, நீ கொடுக்கிற ஒவ்வொரு தாவே பேரனுக்காய் சோதம். இது பிள்ளைகளே சுகமளிக்கிற வல்லமை வீட்டில் இறங்கிட்டு இருக்குது. எல்லா ஜுரம் போன்ற வியாதி புறப்பட்டு வெளியே புறப்படுகிறது. தேவனுடைய சுகமாக்கி கொண்டிருக்கிறார். வல்லமை இறங்கற்றும். கர்த்தர் மைப்படுவீராக. ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, இந்த ஜெபமடைக்கா செபிக்க கடன்பட்ட மக்களுக்கு தாவே விடுதலை கொடுக்கும்படியாய் அதை பாரப்படி செபிக்கும். வருகின்ற கொலை நோய்க்கு ஆண்டவரே மக்களின் தேசத்தை கர்த்தர் காப்பாற்றும்படி செபிக்கும். குறிப்பாக தாவே இந்திய தேசத்துக்காக செபிக்கிற, தமிழகத்துக்காக செபிக்கிற கர்த்தா சோதரம் கர்த்தர் யாரும் மூடி மறைக்கும்படி ஆண்டவர் நாம செபிக்கும். குறிப்பாக தாவே தமிழகத்துடைய தாவே முதல்வருக்காக செபிக்கிறார். கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படி அவர் பெருக பண்ணும்படி ஆண்டவர் நாமத்தில் செபிக்கும். கர்த்தர் மைப்படுவீராக. அந்த ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்காக செபிக்கிறேன், அந்த கேஎம்சிக்காக செபிக்கிறேன், ஜிஹெச்சுக்காக செபிக்கிறேன், அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்காக செபிக்கிறேன், ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் செபிக்கிறேன், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தாய் சாப்பிட வல்லமை இறங்கி போகும்படி செபிக்கிற மக்களுக்கு தாவே குணமாக்கி மகளை பிள்ளைகளை சாட்சியாக கர்த்தர் வைக்கும்படி செபிக்கிறேன். கர்த்தர் மைப்படுவீராக. ஒரு பெரிய ஜெயம் இறங்கட்டும் சுவாமி. இயேசு ரத்தம் மூடி மறைக்கட்டும். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் சோர்ந்து பெற வேண்டிய கர்த்தரை பலப்படுத்துவதை நாம் விசுவாசிக்கிறோம். கைவிட்டு ராமன் சொல்லுமா, கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அவர் நாமத்தை மேம்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாம் ஒமேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்வா ஒமேகாவும் ஆனவரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. இயேசுவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. நாம் இந்த வார்த்தையை தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். பழைய படை சப்பனியா புஸ்தகம் சப்பனியா 3:15 எடுத்து வாசிப்பு. கர்த்தர் சப்பனியா 3:15 நம்ம எடுத்து வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, உன் சத்துருக்களை விலக்கி, சத்துருக்களை விலக்கி, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர், ராஜாவை கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய். பிரியமான தேவச்சனமே, விசுவாச பிள்ளைகளே, அன்பான சகோதர சகோதரியே, கொடுக்கிற வசனம் இருக்கிறேன். கர்த்தர் ஆக்கினைகளை அகற்றி, எத்தனை வருடமாக, எத்தனையோ மாசமாக எவ்வளவு தாக்கினை கட்டி கத்தனை மாற்ற போறாரு. என்ன வாசி கத்தனை ஆக்கினைகளை அகற்றும். வியாதிகள் ஆக்கினை வியாதிப்பட்டு கொண்டே இருக்கிறேன். எத்தனையோ மருந்து சாப்பிட்றேன், மாத்திரை சாப்பிட்றேன், ஊசி போடுறேன், எத்தனை ட்ரீட்மெண்ட் பண்றேன், அந்த ஆக்கினை போகவே இல்லை. உடம்பெல்லாம் வியாதி,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமச்சல் போன்ற வியாதி உன்னை சூழ்ந்திருக்கிறதா? தேவச்சனமே என்ன வசனம் வாசிக்கும்? கர்த்தர் ஆக்கினைகளை அகற்ற போகிறாரு. எத்தனை வருஷமா, எத்தனை மாசமா, எத்தனை நாள் நீ தூங்காம கஷ்டப்பட்டு கர்த்தருக்கு மாற்றம் வைக்க போறாரு. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தராகிய இயேசப்பா நிச்சயம் ஆக்கினை அகற்ற போறாரு. நீ பட்ட வேதனை இயேசு இன்றைக்கு மாற்ற போகிறார். இந்த செய்தி மூலமாக உங்களுக்கு பெரிய விடுதலை கர்த்தர் கொடுக்க போறாரு. தேவச்சனமே விடுதலை நிச்சயம் பெற்று கர்த்தருக்கு சாட்சி கொடுக்க போகிறேன். என்ன வாசிக்கும்? கர்த்தர் ஆக்கினைகளை அகற்ற போகிறாரு. ஆண்டவருக்கு மகிமை. தேவச்சனமே நம்ம கிட்ட பணம் இருக்கு, பொருள் இருக்கு, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, வியாதி போகல. எத்தனை டாக்டர் பாக்குறீங்க, எத்தனை மருத்துவரை பாக்குறீங்க, எல்லா நாட்டு வைத்தியம் பாக்குறீங்க, ஆனா உள்ள இருக்க வியாதி போகல, நமச்சல் போகல, கேன்சர் மறையல. அதுக்கு முடிவு என்ன தெரியுமா? இயேசு எல்லாத்தையும் மாற்ற வைக்க போகிறார். கைவிட்டு ஆமென் சொல்லுவாயாம். தேவச்சனமே என்ன வாசிக்கும்? கர்த்தர் ஆக்கினைகளை கர்த்தர் அகற்ற போகிறாரு. சாத்தான் கொண்டு வந்திருப்பான், உன்னை படுக்க வைத்திருப்பான் வியாதி மூலமாக. என்ன வசனம் வாசிக்கும்? கர்த்தர் ஆக்கினையை அகற்ற போகிறாரு. ஆக்கினையை அகற்றி வாசிக்கலாம். உன் சத்துருக்களை விலக்கினார். சத்துருக்களை கர்த்தர் விளக்கிறாராம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்துரு இயேசு விளக்க போறாரு. உட்கார்ந்தா குற்றம், நின்னா குற்றம், போனா குற்றம், போனா ஒரு பார்வை, வந்தா ஒரு பார்வை, நின்னா ஒரு பார்வை, உன்னை குச்சி கொண்டே இருக்கிறாங்க. நிம்மதி இழந்து போயிருக்கிற அருமை சகோதரியே, அருமை சகோதரம், சுத்தி சத்துருக்கள் இருக்கிறாங்களா? கர்த்தர் சத்துரு விளக்க போறாரா? ஓடி போற உன்னை பார்த்துட்டு நீ தைரியப்பட்டு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயம் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் ஆக்கினை கர்த்தர் அகற்றி சத்துரு இயேசப்பா விளக்கி போடுவாராம். ஆண்டவருக்கு மகிமை. உன்னை தொடுகிறவன் கர்த்தர் கண்மணியை தொடுகிறான். இந்த வார்த்தை நீ கேட்கும் பொழுது, இந்த வார்த்தை தியானிக்கும் பொழுது, தேவச்சனமே விசுவாச பிள்ளைகளே, எதை பற்றி கலங்கி சோர்ந்து போகாதே. என்ன வசனம் வாசிக்கிறோம்? கர்த்தர் ஆக்கினைகளை அகற்றி சத்துரு கர்த்தரை விலக்கி போடுகிறாரு. உன்னை சுத்தி எத்தனை சத்துரு வைப்பாங்க, பயப்படாதே. கர்த்தர் விலக்கி போட போறாரு. எல்லாருக்கும் மத்தியில இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு நிம்மதியாக, சந்தோஷமாக, சமாதானமாக நீ வாழ்ந்து காட்ட போற. கையை வைத்து ராமன் சொல்லு, கை தட்டி ராமன் சொல்லுவாயா? என்ன வசனம் வாசிக்கிறோம்? கர்த்தர் சத்துருக்களை விலக்கினார். அல்லேலூயா. யார் அதிகமா நேசிக்கிறியோ உன் சத்துருவா மாறி போறாங்க. வசனம் வாசிக்கிறோம். என்ன சொல்லப்படுகிறது? செப்பரேட் 3:15 கர்த்தர் ஆக்கினை அகற்றி விட்டாரு. வாசிக்கலாம் அடுத்த வரி. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். He is a Lord, he is a God, he is a King. வசனம் வாசிக்கிறோம். என்ன கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். Brother, sister, please listen to me. இந்த வார்த்தை கவனியுங்கள். என்ன? கர்த்தராகிய ஆண்டவர் நடுவில் இருக்கிறாராம். எத்தனை பூச்சி, எத்தனை பாம்பு, எத்தனை கிரியை உன்னை தொட்டாலும் சரி நீ வெட்கப்பட்டு போக மாட்டே. உன் சரீரம் செத்து போகாது. என்ன வாசிக்கிறோம்? கர்த்தராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறாரு. எதற்காக? தீங்கு தொடாதபடி கர்த்தர் பாதுகாக்கிறாரு. உனக்கு தீங்கு வரும், வியாதி வரும், கர்த்தர் மாற்றி போடுவாரு. கைக்கு ராமன் சொல்வாயா? என்ன வசனம் வாசிக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறாராம். இனி தீங்கை காணாதிருப்பாய். அப்போ உன்னை சுத்தி கொரோனா வரட்டும், கேன்சர் வரட்டும், என்ன வரட்டும், தீங்க நீ பார்க்க மாட்டே, ஆபத்தை பார்க்க மாட்டே. கர்த்தர் விலைக்கு வெளியே கொண்டு வந்து விடுவார். அதுக்கு என்ன செய்யணும்? நீ நல்ல மனுஷனா இருக்கணும், உங்கள்கிட்ட உத்தமா இருக்கணும், உங்கள்கிட்ட பரிசுத்தம் இருக்கணும். அப்பதான் இயேசு நடுவில் இருப்பாரு. ஆண்டவருக்கு மகிமை. பேசுற வார்த்தையில உண்மை, கொடுக்கறதுல உண்மை, கர்த்தருக்கு ஏற்ற பார்த்த உண்மை இருக்குன்னு சொன்னா உன் நடுவில் யாரு பார்த்துமா? ஏசப்பா இருக்க போறாரு. நீ தீங்க பார்க்கவே மாட்டேன். கை வைத்து ஆமாம் சொல்லுவான். நீ 2 வீலர்ல பயணம் செய்வேன், கார்ல பயணம் செய்வேன், பிளைட்ல போவேன், கப்பல்ல போவேன், நடந்து போவேன், எல்லாத்தையும் கர்த்தர் பாதுகாப்பாரா. தீங்கு நீ பார்க்க மாட்டேன். ஆண்டவருக்கு மகிமை. தேவனுக்காக என்ன செய்யணும் திருமணுக்கு செய்யப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்ன வாசிக்கிறோம்? இனி தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா. தேசத்துல பஞ்சம் வரும், கொடிநோய் வரும், நீ அணுகமான தீங்கு கிட்ட வராது. ஏன் தெரியுமா? கூட்ட கர்த்தர் கூட இருக்கிறாரு. உன்னை காக்க இயேசு கூடவே இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. அடுத்த ஒரு வார்த்தையை வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 18:9-10 வாசிப்போம். அப்போஸ்தலர் 18:9-10 நாம் எடுத்து வாசிக்கலாம். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடைய கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி. கூட இருக்கிறாரு. விலகி போகல. பரலோகத்துக்கு கரெக்ட். ஆவியில கூட இருக்கிறாரு.
அங்கே உன்னுடைய சபைக்கு எங்கே வசனம் வாசனம் அப்போஸ்தலர் வாசிக்கிறோம். பவுலே, ஊழியக்கார மனுஷனே, சுவிசேஷகரே, தீர்க்கதரிசியே, பிஷப்பே, ஊழியக்காரனே, நீ ஏன் பயப்படுற? சத்தியமா நீ பேசு, யாருக்கும் பயப்படாது. உன்னை யார் மதிக்கிறாங்களையும் இயேசுவோட வார்த்தையை சத்தியமாக, உண்மையாக, நேர்மையாக நீ பேசிக்கொண்டே இரு. கர்த்தர் கூட இருப்பார் நிச்சயமாய். தீங்க பார்க்க மாட்டேன், தீங்க பார்க்க மாட்டேன். உனக்கு ஏன் பயம்? பணத்துக்காக ஊழியம் அல்ல, பிழைப்புக்காக ஊழியம் அல்ல, இயேசுவுக்காக ஊழியம், ராஜ்யத்திற்காக ஊழியம், கர்த்தருக்காக ஊழியம். நீ அப்படி செய்யறன்னு சொன்னா நீ தீங்க பார்க்க மாட்டே, கர்த்தர் கூட இருப்பாரு. அதுல சொல்லுங்க பார்க்கலாம். வேற பாட்டு மட்டும் பாரு, இருப்பாருன்னு சொல்றேன். கர்த்தர் இருப்பாராம். பவுலே, நீ பயப்படாமல் பேசுப்பா, எங்க வேணா போ, யாருக்கும் பயப்படாது, அதிகாரிக்கு பயப்படாது, ராஜாவுக்கு பயப்படாது, அசலுக்கு பயப்படாது. வாய் திறந்து பிரசங்கம் பண்ணு. யாரை பத்தி பேச போறேன்? இயேசு பத்தி பிரசங்கம் பண்ண போறேன். தேவச்சனமே, வாழ்க்கையில எத்தனை உபத்திரம் தான் இயேசுவை அறிக்கை பண்ணிக்கொண்டே இரு, இயேசுவை உயர்த்தி கொண்டே இரு, இயேசு பத்தி பேசிக்கொண்டே இரு. சூழ்நிலை பார்க்காதே, சட்டத்தை பார்க்காதே, மனுஷனை பார்க்காதே, உலகத்தை பார்க்காதே, அரசியல்வாதியை பார்க்காதே, நீ பேசிக்கொண்டே இரு. இயேசு உயர்த்த 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 கர்த்தர் கூட இருக்கிறார். உன்னோடு ஆண்டவர் இருக்கிறார். உன்னோட்டு விலகி போகிறேன். ஏன் கர்த்தர் கூட தெரியுமா? நீ ஆண்டு உண்மையா இல்லை, பரிசுத்தமா ஜீவிக்கல, போலியா ஊழியர் செய்கிறேன், மக்களுக்காக ஊழியர் செய்கிறேன், மக்களை நிச்சயம் நீ பேசி பண்ணி கொண்டிருக்கிற. நிச்சயம் ஆண்டை மையப்படுத்து. கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் உயர்த்துவார். பவுலே, பயப்படாமல் பேசு. வாசிக்கலாம் 10ஆம் வசனம் திரும்ப. நான் உன்னோட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி நான் கூட இருக்கிறேன். பிரதர், நீ எந்த ஊருக்குன்னா போ, ஜப்பானுக்கு போ, அமெரிக்கா போ, லண்டனுக்கு போ, கொரியாவுக்கு போ, எந்த இடத்துக்கு போனால் கர்த்தர் கூட வருவாரா? கர்த்தர் கூட வருகிறாரு. நீ வாய்த்ததை இயேசு பத்தி பிரசங்கம் பண்ணிக்கொண்டு போயிட்டேரு. Nobody can shake you. God will take care of you. என்ன வசனம்? யாரும் அசைக்க முடியாது. கர்த்தரை கரம் பிடித்து விட்டார். நீ தாய் கர்ப்பத்தில் முன்குறிக்கப்பட்ட சகோதரி, முன்குறிக்கப்பட்ட சகோதரா, எதற்கும் பயப்படாது. உன்னை இயேசு எப்போ அழைச்சாரோ நீ ஓடிக்கொண்டே இரு. நீ ட்ராக்கை மாத்திக்காதே, சத்தியத்தை மாத்திக்காதே, உன் வாழ்க்கையை மாத்தி இயேசுக்காக பரிசுத்த வாழ்க்கை ஓடிக்கொண்டே இரு. பவுல் சொல்றாரு, நீ போவரே, நான் கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்ய முடியாது. கைப்பட இயேசப்பா நாமத்தில் உனக்கு எத்தனை பேர் இருந்தாலும் கிட்ட நெருங்கவே முடியாது. என்ன காரணம்? கர்த்தர் கூட இருக்கிறாரு. தீங்கு கிட்ட வராது, ஆபத்து கிட்ட வராது. நீ ஜெயித்து காட்டுவே, வெற்றி பெறுவே. ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பவுல் பாருங்க, ரோமாபுரிக்கு போனாரு, எருசலேமுக்கு போனாரு, அவர் அடிச்சாங்க, அவர் காயப்படுத்தினாங்க, கர்த்தர் கைவிடவே இல்லை. வாசிக்கலாம். ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, கை போடுவது இல்லை. சகோதரியே, உன் கையிட்டு என்ன பேசினாங்கன்னா அந்த கை திரும்ப வழங்காது. ஏன்னா உன் தலைக்கு மேல அபிஷேகம் இருக்கிறது, உன் தலைக்கு மேல வல்லம் இருக்கிறது, உன் தலைக்கு மேல கர்த்தருடைய கிருபை இருக்குது. கையிட்டு யாரும் பேச முடியாது, தொட முடியாது. ஏன் தெரியுமா? இயேசு சுத்தி வேலை வச்சிருக்கிறாரு. எங்க போனாலும் நீ தான் ஜெயித்து காட்டுவே. உன் ஊழியம் ஜெயிக்கும், உன் வார்த்தை ஜெயிக்கும், உன் புஸ்தகம் ஜெயித்து காட்டும். மக்கள் ரட்சிப்ப, ஆத்மா மீட்கப்படுவாங்க. ஆத்மா அறுவடை செய்து அவர் நாமத்தை வைத்தோம். பவுல் போன இடமெல்லாம் அறுவடை, ஆத்மாவில் பெருகிட்டாங்க. ஏன்னா பவுல் ஆண்டு மட்டும் தான் பயந்தாரு, உலகத்துக்கு பயப்படல. நீங்க நானும் செய்ய முடியல. கர்த்தர் மயப்படுத்த ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஓடிக்கொண்டு கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. கர்த்தர் உலாவி கொண்டு இருக்கிறார். அடுத்த ஒரு வார்த்தை வாசிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4:18 வாசிக்கலாம். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து, தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை வரும், தீமை வரும், கர்த்தர் ரட்சிக்க வல்லவரா இருக்கிறாரு. உன்னை சுத்தி தீமை தீங்கு வந்துட்டே இருக்கும். உன்னை கெடுக்க அழிக்க கர்த்தர் விட மாட்டாரு, ரட்சித்து வெளியே கொண்டு வந்து விடுவாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் சொல்றாரு, வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 4:18 வாசிப்போம். தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி, தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார், காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. ஆமென். திரும்ப வாசிக்கலாம். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து, கர்த்தர் எல்லா தீமை நின்றும் ரட்சிப்பார். ஆண்டவர் சமரா, பயப்படாதே. எப்ப நீ மீட்கப்பட்டையோ உனக்கு தீமை வரும், ஆனா அணுகாது. தீங்கு வரும், தொடாது. ரட்சிக்கப்பட்ட பாத்திரமா இருக்கிற என்ன வசனம் வாசிக்கிறோம்? தீமை நின்று கர்த்தர் ரட்சித்து என்ன பண்ணுவாரா?
பரமராஜ்யத்தை அடையும்படி கர்த்தர் காப்பாற்றுவாரா? உங்களுடைய நோக்கம் என்ன? உலகம் அல்ல. உன் நோக்கம் என்ன? பணம் அல்ல. உன் நோக்கம் என்ன? தங்கம் அல்ல. உன் நோக்கம் என்ன? உலகத்துக்குரிய புகழ் அல்ல. உன் நோக்கம் அல்ல பரலோக ராஜ்யம். உன் நோக்கம் தேவராஜ்யம். கைவிட்டு ஆமென் சொல்லுவாயா? அங்க பவுல் சொல்றாரு 2 தீமோத்தேயு 4:18 என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் எல்லா தீமை நின்றனை கர்த்தர் நிச்சயமாக காப்பாராக. எதற்காக? பரமராஜ்யம். பரலோக ராஜ்யம் உனக்கு தேவை. பூமியில் பெரிய மனுஷன் காட்டுவதல்ல. இது பூமிக்கு உனக்கு எல்லாம் அழிந்து விடும். நீ துருக்கியில பாருங்க, பூமியில உள்ள போச்சு. துருக்கி தேசத்துல பூகம்பம் உண்டாயிற்று. எத்தனை ஆயிரம் மக்களா பூமிக்குள்ள பதிந்து போயிட்டாங்க. யாரை காப்பாற்ற முடியல. கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். தேவ ஜனமே எச்சரிப்பா இருங்க, விழிப்பா இருங்க, ஜபத்துல தரித்திருங்க. கர்த்தர் சீக்கிரம் வரப்போறாரு. தீமை விட்டு வெளியே வந்துருங்க. தீங்கு செய்யாதீங்க, தீங்கு அணுகாதவங்களே. ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் பயந்து ஆயத்தமா இருங்க. கர்த்தரை காப்பாற்ற தீங்கு விட்டு வராது. ஏன் தெரியுமா? கர்த்தர் கூடவே இருக்கிறாரு. பவுலே நான் கூட இருக்கிறப்போ நிச்சயமா ஒழித்து செய், எழும்பி பிரகாசி, கர்த்தரை பலப்படுத்தலாமே சொல்லுமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த ஒரு வார்த்தை வாசி நம்ம முடிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 6:13 வாசிக்கலாம். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து. நம்முடைய ஜெபம் என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். முட்டி போட்ட உடனே என்னை பெருக பண்ணுங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை பலப்படுத்துங்க, என்னை பணத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்கிற ஜெபம் அல்ல. சகோதர சகோதரி, உங்களுடைய ஜெபத்துடைய அடிப்படை என்ன? நீங்க அநேக மக்கள் ஜெபிக்கிறாங்க, ஆனா சாரம் இல்லை, அதுல உப்பு இல்லை, டேஸ்ட் இல்லை. ஏதோ கண்ணு மூடி ஆண்டவரே என் பிள்ளையை பெருக பண்ணும், என் குடும்பத்தை ஆசிரியர், அந்த ஜபம் தேவையே இல்லை. கர்த்தருக்கு பெருக பண்றதுக்கு நீ என்ன செய்யணும்? உன்னுடைய ஜபத்துடைய ஆழம் என்ன? ஆண்டவரே தீமை நின்று என்ன பண்ணுங்க? ரட்சித்து காத்துக்குள்ள ஜெபிக்கிறேன்னு சொன்னா நீ பணக்காரனா மாறுவேன். கடன் வாங்க மாட்டேன், வட்டிக்கு வாங்க மாட்டேன், கை நீட்ட மாட்டேன். யாருக்கிட்டையும் கர்த்தர் உயர்த்துவார். திரும்ப வாசிங்க மத்தேயு 6:13. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து. பாரு, ஆனா இயேசு சொன்ன ஜெபம் என்ன கற்றுக் கொடுத்தா ஜெபத்தை என்னமா என்ன ஜெபிக்கணும் தெரியுமா? ஆனா என் பிள்ளை அமெரிக்கா போகணும், என் பிள்ளை ஜப்பானுக்கு போகணும், என் பிள்ளை பெரிய ஆளான்னு சொல்லி ஜெபிக்காத. அது கர்த்தருக்கு நிச்சயம் பண்ணுவாரு. எல்லாவற்றோட இயேசு சொன்ன ஜெபத்தோட தாற்பயம் என்ன? சொல்லி கொடுத்த ஜெபம் என்ன? தீமை நின்று வாசிங்க, சோதனைக்கு உட்படாதபடிக்கு தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். சத்தமா சொல்லுங்க. கை வைத்து ஆமென் சொல்லுவா. ஒரு வீட்டு 3 பென்ஸ் காரு, 4 பென்ஸ் காரு, 5 டூ வீலர், எல்லாம் லீவு தான். மாசமான சமாதானம் இல்லை, சபனமெல்லாம் வீட்டு லீவு. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நீ மாட்டிக்காது. கர்த்தர் கொடுத்தா நீ பெற்றுக்கொள்ளு. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை கொடுக்கும். வேதனை கூட்டவே மாட்டேன். உனக்கு ஒரு பொருள் கிடைச்ச பொருள் உனக்கு சமாதானம் கிடைக்கும். நீ துக்கப்பட்டு போக மாட்டேன். கர்த்தர் கொடுத்தா நீ பெற்றுக்கோ. கடன் வாங்கி எதுவுமே நீ செய்யாத. கடன் வாங்க சாத்தான கடுமையா போறேன், வட்டி கட்டி கொண்டே இருக்கிறேன். ஆனா நிச்சயம் சோதனைக்கு உட்பட்டு கொண்டிருக்கிறேன். சோதனை வேண்டாம். தேவ சமூகத்தில் அவருக்கு முன்பாக உத்தமனா இருந்து என்ன ஜெபிக்கணுமா? சோதனை தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் சொல்லுமா? தேவ ஜனமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என்ன வசனம் வாசிக்கிறோம்? நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறோமா? உலகம் ஜெபம் இல்லை, கர்த்தர் கேட்டு ஜெபமா இருக்கணும். என்ன ஜெபிக்கிறோம்? தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. கர்த்தர் சொல்றோம், நான் வாழ்ற வரைக்கும்ப்பா என் ஆத்மா கரைப்படக்கூடாது. நான் சுத்தமா வாழணும், பரிசுத்தமா வாழணும், தேவனுக்கு ஏற்ற பாத்திரமா வாழணும் சொல்லி நீ ஜெபிக்க உன்னை தேடி ஐஸ்வர்யம் வந்துட்டே இருக்கும், பணம் வந்துட்டே இருக்கும். வெட்கப்பட்டு போக மாட்டேன். கர்த்தர் சொல்லுங்க, பிழைப்புக்காக அழைப்புக்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தேவ செலவே கடைசியாக சாத்தான் வெள்ளியை காமிச்சு ஏமாத்துவான், பொண்ணு காமிச்சு ஏமாத்துவான், பணத்தை காமிச்சு ஏமாத்துவான். எல்லாம் சொல்லுவான், விழுந்து விடாதே, மாட்டிக்கொள்ளாதே, உள்ள விழுந்துடாதே, வெளியே வந்துரு, தீமை ஒன்று மேற்கொள்ள வந்துடும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எதிர மாட்டிக்கொள்ளாதீங்க. கடைசி காலம், அந்தி கிறிஸ்து வந்து விட்டான், 666 வந்து விட்டது. கர்த்தர் வரப்போகிறார். மனவாட்டியே ரகசியம் வரப்போகுது. இயேசுவை சந்திக்கும்படி எந்த நிமிஷமும் ஊழியர் செய்யுங்க, ஜபத்துல தரித்திருங்க, பரிசுத்தமா இருங்க, பைபிளை படிங்க, கர்த்தரை ஓடிக்கொண்டே இருங்க. அக்கம் பக்கம் பார்க்காதீங்க. நீங்க வேலைக்கு போங்க, சம்பாதிங்க. ஆனால் அடுத்த பாட்டு உன் நேரமெல்லாம் இயேசுக்காகத்தான், உன் டைம் எல்லாம் இயேசுக்காகத்தான். இப்படி வாழ கற்றுக்கொண்டீங்கன்னா நிச்சயம் தீமை கட்ட வராது. மகிமையில் பிரவேசிப்பீங்க, ரகசியங்களை பிரவேசிங்க, இயேசு சந்திப்பீங்க, மனவாளை பார்க்க போறீங்க. ஆமென் சொல்லுங்க. முதல்ல என்ன அவஸ்தம்? தீங்கு உன்னை தொடாதுப்பா, கர்த்தர் நடுவில் இருக்கிறாரு. பவுலே நீ தைரிய பிரசங்கம் பண்ணு,
நான் கூட இருக்கிறேன், நீ தீங்கு செய்ய முடியாது இயேசுவின் நாமத்தில். மூன்றாவது வசனம், தீங்கு கிட்ட வந்து விலகி போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இங்க என்ன வசனம் வாசிக்கிறோம்? இயேசுவனை ஜெபம் பண்ண, தீமை நின்று விலகி ரட்சித்துக் கொள்ளும் ஜெபம் பண்ண. இப்படி ஜெபித்து பார், டெய்லியும் நீ பாவத்தில் விட மாட்டேன், இச்சையில விட மாட்டேன், அநியாயத்தில் விட மாட்டேன், சுத்தமா வாழ்ந்து காட்டுவேன். கை வைத்து ஆமென் சொல்லுமா? கர்த்தருக்கு 4 வார்த்தை வாசித்தோம். தீமை உங்களுக்கு வராது. ஏன்? கர்த்தர் கூட இருக்கிறார். அப்படி நீ என்ன பண்ணணும்? நாம் என்ன செய்யணும்? இன்னும் சுத்தமா இருக்கணும். பழைய பாரம்பரியம், பழைய அழுக்கு, கர்த்தர் சோதனை பேச பார்ப்ப தவக்காலம் இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா எங்க வந்து சிலுவை குண்டுகிறாங்க. அப்படியே இல்லை, சிலுவை முடிஞ்சு போச்சு, இயேசுவுக்குள் வாசம் பண்றாரு. ஆண்டவருக்கு மகிமை. நான் உண்மையா இருந்தா போதும், எல்லாம் கர்த்தர் மாத்தி போட்டுருவாரு. துக்கப்பட்டு கலங்காது. நீ கர்த்தருக்காக, நான் கர்த்தருக்காக வாழ்ந்து காட்ட போகிறோம். கர்த்தர் கிருபை செய்வாரா? நிச்சய கிருபை செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் தாமே இந்த நல் வார்த்தைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் சேர்ந்து கையை உயர்த்தி கொடுத்த வார்த்தைக்காக ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் செபிக்கலாம். அருமை ரட்சகரே, நல்ல அருமையான ஜெப வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். தீங்கு தொடாமையில காத்துக்கொள்ளுங்க சுவாமி. விசேஷமாக ஜெகத்தாவே அவரை காத்த ஆண்டவர் எங்களை காத்துக்கொள்வீராக. இது கடைசி காலம் ஆண்டவரே, சீக்கிரம் வரப்போறபடியாக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். மனவட்டை எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. என் குறைவான தேவன் நிறைவாக்கும்படி செபிக்கிறேன். அடிமை பாவத்தை மன்னிங்கப்பா. அடிமை ஒரு பாவியான மனுஷன், மண்ணான மனுஷன் சுவாமி. உமக்கு ஏற்ற பாத்திரமா நல்ல ஒழிக்கான கத்தாவே என்னை மாற்றும்படிக்கு செபிக்கிறேன். என் தீமையெல்லாம் மாற்றுங்கப்பா. என்னை சுத்தமான மாற்றுங்க, பசுத்தமான மாற்றுங்கப்பா. என் பாவத்தை மன்னிங்கப்பா. ஏசு கரங்கத்தா யாவருக்கு தாவே பசுத்தப்படுத்தி வரைக்கும் கத்தாரு ஆயத்தமாக்கும்படி ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறேன். நீங்க நடத்துவீராக. செய் பிறங்கட்டும். ஏசு ரத்தம் மூடி மறைக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் செபம் கேளும் நல்ல பிதாவே. நாம் சேர்ந்து சொல்லும் யாவர் கையில் உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் தாமே நம் யாவரையும் கர்த்தர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் நல்லவர்.